ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட முகத்தை வந்து நல்லா ஒயிட்டாக்க நம்ம என்ன பண்ணலாம் வீட்டிலையே அப்படின்னு தான் வந்து பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யலாங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதீங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பப்பாளி எடுத்திருக்கேன். இந்த சீசனில் பப்பாளி வந்து நல்லா எல்லாருக்குமே கிடைக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடலுக்கும் தேவையான சத்துக்கள் எல்லாமே நிறையா இருக்குது. நம்முடைய முகத்துக்கும் தேவையான சத்துக்கள் எல்லாமே அதிகமாகவே இருக்குது. இதில் வந்து விட்டமின் சி இருக்குது, கால்சியம் இருக்குது, பொட்டாசியம் இருக்குது. இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் வந்து அதிகமாகவே இருக்குது. நம்முடைய முடியோட வளர்ச்சிக்குமே இது ரொம்ப நல்லது. அதே மாதிரி நம்மளுடைய முகத்தையும் நல்லா பிரைட் ஆக்கிறதுக்கு இது ரொம்பவே யூஸ் ஆகும். இதை வச்சு சிம்பிளாக ஒரு ரெசிபி தான் வந்து செய்ய போகிறோம். இதை வந்து நார்மலாக இந்த பப்பாளி பழத்தை மட்டுமே நம்முடைய முகத்தில் வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி பண்ணால் கூட நல்ல ஒரு பிரைட்னஸ் நமக்கு வந்து கிடைக்கும். இப்போ நான் வந்து ஒரு துண்டு அளவுக்கு பப்பாளி பழம் நான் வந்து எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா நசுக்கி எடுத்துக்க போகிறேன். பழம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நல்லாவே கனிஞ்சதாக இருக்குது. அதனால் எனக்கு நசுக்குனாவே போதும் அப்படிங்கிறனால நசுக்கி எடுத்திருக்கேன். இதே கொஞ்சம் லைட்டாக காயாக இருந்துச்சுன்னா நாம் வந்து அந்த காய் சீவோம் பார்த்திங்களா, அந்த சீவல் இருந்துச்சுன்னா அதில் போட்டு நம்ம சீவிட்டு அதுக்கப்புறமா மசிச்சு எடுத்துக்கலாம். அப்படியும் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் கூட போட்டு நம்ம நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து கையிலேயே நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக கையிலேயே நசுக்கி எடுத்துட்டேன். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நினைக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நல்லாவே ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. இது கூடவே நான் வந்து இன்னும் 2 பொருள் வந்து சேர்க்க போகிறேன். அது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பால் தான். காய்ச்சின பால், காய்ச்சாத பால், எந்த பாலாக இருந்தாலும் நம்ம வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம வந்து கம்மியாக தான் எடுத்துருக்கோம். அதனால் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நம்ம வந்து அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. இது வந்து நமக்கு தண்ணியாகவே கிடைக்கும். அதனால் 1 ஸ்பூன் போதும். அது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு தேன் வந்து எடுத்துக்கிறேங்க. தேனையும் சேர்த்துட்டு எல்லாத்தையுமே நல்லா ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அது நம்ம ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணும்போது அதை சாறு வந்து நமக்கு நல்லாவே பிரைட்னஸை வந்து நமக்கு கொடுக்க ஆரம்பிக்கும். இப்போ நமக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நான் வந்து கையில் வந்து அப்ளை பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷமாவது அப்படியே மசாஜ் பண்ணிக்கிட்டே இருங்க. இதை வந்து கீழிருந்து மேல் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து பண்ணணும். நம்ம பண்ணும்போது அந்த இறந்த செல்கள் எல்லாமே ரிமூவ் ஆகிட்டு நல்ல ஒரு புத்துணர்ச்சியான செல்கள் எல்லாமே உருவாகிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த இறந்த செல்கள் எல்லாம் போகும்போதே நம்மளுடைய முகம் வந்து நல்லா பிரைட்டாக இருக்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. இதை வந்து டெய்லி கூட நம்ம வந்து பண்ணிக்கலாம். நம்ம பப்பாளி பழம் எப்போல்லாம் வாங்குகிறோமோ அந்த டைம்லலாம் இந்த மாதிரி பண்ணிடுங்க. ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடாதா, கண்டிப்பாக வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நான் இதுக்கு மீதியையும் நான் என்னோடய ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிட்டு நான் வந்து வாஷ் பண்ணிட்டு வந்து காமிக்கிறேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். நீங்களும் இதே மாதிரி வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லிட்டு வீடியோவில் சொல்லுங்கள். இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல் ஐக்கானே மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ நம்ம போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.